இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம். இந்தியர்கள் 104 பேர் கை கால்களில் விலங்கு பூட்டி அழைத்து வந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சி. ஆண்டு முதல் அமெரிக்காவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாடு கடத்தப்படுவது தொடர்ந்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் எந்த விதத்திலும் தவறாக நடத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பேசி வருகிறோம். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க போலி ஏஜென்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. சட்டவிரோத குடியேற்ற சட்டத்தின்படியே இந்தியர்களை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. கை கால்களில் விலங்கிட்டு இந்தியர்களை அழைத்து வந்ததாக குற்றச்சாட்டு வெளியான நிலையில் அமெரிக்கா விளக்கம். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை கைவிலங்கு போட்டு அழைத்து வந்த விவகாரம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். தலைவர்களுக்கு கை விலங்கிட்டு சங்கிலியால் சிறையில் அடைத்த கட்சி காங்கிரஸ். அரசியல் சாசனம் என்ற வார்த்தையே காங்கிரசுக்கு பொருந்தாது எனவும் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி கடும் தாக்கு. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனத்தின் ரூபாய் 3800 கோடி மதிப்பிலான சோலார் ஆலை திறப்பு. முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நெல்லை மாநகராட்சியில் 66 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பாளையங்கோட்டை தினசரி சந்தை, புதிய வணிக வளாகம் உள்ளிட்ட முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். நெல்லையில் கள ஆய்வு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பிரபல இருட்டு கடைக்கு சென்று அல்வாவை ருசித்து உற்சாகம். மசோதாக்கள் தொடர்பாக முடிவெடுக்க ஆளுநருக்கு ஏன் 3 ஆண்டுகள் பிடித்தது? மசோதாக்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. தமிழக அரசு நிறைவேற்றிய பல்கலைக்கழக மசோதாக்களில் சட்ட முரண்பாடுகள் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக மறைமுக ஒப்புதலை பெற முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் களைவதாக தவிக தலைவர் விஜய் விமர்சனம். தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு சாத்தியமானது எப்படி என்றும் கேள்வி. வேங்கை வயல் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தால் திமுக கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிடும். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எச்சரிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரிய மனு தள்ளுபடி. தேர்தல் முடிந்து விட்டதால் மனு மீது நிவாரணம் வழங்க எந்த காரணமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி.
நாக்பூரில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் ஆகிய 3 வீரர்கள் அரை சதம் விளாசி அசத்தல். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 600 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா அசத்தல். 600 விக்கெட்டுகளை வீழ்த்திய 5வது இந்திய வீரர் என புதிய மைல்கல். பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு. திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் ஆர்ப்பாட்டம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பங்கேற்பு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். யுஜிசி விதிமுறைகள் மூலம் கல்வியை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. டெல்லியில் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து ஒலித்த திமுகவின் குரல் இனி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். திமுகவின் போராட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நெகிழ்ச்சி. யுஜிசி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் உள்நோக்கத்தோடு சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி. சுதந்திரத்திற்கு முன்பிலிருந்தே பல்கலைக்கழக வேந்தர்களாக ஆளுநர்களே இருந்து வந்துள்ளதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ஏற்பு. வழக்கு விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட 3 ஆசிரியர்களுக்கு ஆதரவாக ஆஜராக போவதில்லை என கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்க கூட்டத்தில் தீர்மானம். கிருஷ்ணகிரி அருகே ஆசிரியர்களால் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிப்பு. வைகை ஆற்றில் வாரந்தோறும் ஆய்வு செய்து 40 நாட்களுக்கு ஒருமுறை ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி. தமிழக கடலோர பகுதிகளில் பங்குனி ஆமைகள் கொத்து கொத்தாக இறந்து கரை ஒதுங்கிய விவகாரம். ஆமைகள் இறப்புக்கான காரணத்தை கண்டறியும் பணியில் தமிழ்நாடு வனத்துறை தீவிரம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் நடத்தப்பட்ட குரல் மாதிரி பரிசோதனை நிறைவு. சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் காணொலி காட்சி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என தகவல். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 73 வயது முதியவருக்கு 25 ஆண்டுகள் சிறை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சோழிங்கநல்லூரில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த பாலாஜி என்பவர் விஷவாயு தாக்கி உயிரிழப்பு. 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் உடல் மீட்பு. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே காதல் ஜோடிகளை மிரட்டி பணம் பறித்த கொள்ளையர்கள் 2 பேர் கைது. தந்தி டிவியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக நடவடிக்கை. திருப்பூரில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த 2 மாணவர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு.
கடலூர் மாவட்டம் வடலூரில் தண்ணீர் என நினைத்து டீசலை குடித்த 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழப்பு. அடுப்பு பற்ற வைக்க வைத்திருந்த டீசலை குடித்ததால் நேர்ந்த சோகம். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை எம்ஜிஆர் நகர் சூளை பள்ளம் பகுதியில் மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழப்பு. கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய வந்தபோது நேர்ந்த சோகம். ஆண்டுதோறும் 3000 ரூபாய் செலுத்தினால் இந்தியா முழுவதும் டோல்கேட்டில் இலவசமாக பயணிக்கலாம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 200 உயர்வு. 1 கிராம் 7,930க்கும் சவரன் 63,440 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி. ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஊழியர்கள் 3 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். எந்தவொரு ஊழியரையும் தொழிலாளர் குழுவில் சேரவோ தொழிற்சங்கத்தை விட்டு வெளியேறவோ கட்டாயப்படுத்தவில்லை என சாம்சங் விளக்கம். கேரள மாநிலம் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ராகிங் கொடுமை. 2ஆம் ஆண்டு MBBS மாணவர்கள் 11 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட். பெங்களூருவில் 311 முறை போக்குவரத்து விதிமீறல் செய்தவருக்கு 1,61,000 ரூபாய் அபராதம். 20 அடி நீள அபராத ரசீது வழங்கப்பட்டதால் அதிர்ச்சி. கேரள மாநிலம் தொடுபுழாவில் பாதி விலைக்கு ஸ்கூட்டர் உள்ளிட்ட பொருட்கள் தருவதாக 1000 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி. 2000க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்த நிலையில் இளைஞர் கைது. காதலனுக்கு விஷம் வைத்து கொலை செய்த வழக்கில் மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி கிரீஷ்மா கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. எதிர்த்தரப்பு பதிலளிக்க நீதிமன்றம் நோட்டீஸ். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் வனப்பகுதியில் மது அருந்துவிட்டு சூதாடிய கும்பல். ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதை கண்டதும் ஓட்டம் பிடித்த கும்பலை மடக்கி பிடித்த போலீசார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடும்பத்துடன் சென்று சந்தித்த சச்சின் டெண்டுல்கர் தான் கையெழுத்திட்ட டி-ஷர்ட்டை குடியரசுத் தலைவருக்கு பரிசாக வழங்கி நெகிழ்ச்சி. மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் வானில் இருந்து விழுந்து நொறுங்கி விபத்து. 2 பைலட்களும் உரிய நேரத்தில் வெளியேறியதால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியதாக தகவல். தை கிருத்திகை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். காவடி, பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். உலகம் முழுவதும் வெளியானது அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி திரைப்படம். திரையரங்கு முன்பு ரசிகர்கள் கொண்டாட்டம். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் விடுதி மாணவர்கள் திடீர் போராட்டம். உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகைக்குள் நுழைய முயன்ற நபரால் பரபரப்பு. உடனடியாக தடுத்து அழைத்துச் சென்ற பாதுகாப்பு அதிகாரிகள். Is he stuck? Yeah.
Sydney. மனித மூளைக்குள் ஒரு ஸ்பூன் அளவு நானோ பிளாஸ்டிக். நியூ மெக்சிகோ பல்கலைக்கழக பேராசிரியர் நடத்திய ஆய்வு முடிவில் அதிர்ச்சி தகவல். பனாமா கால்வாய் வழியாக செல்லும் அமெரிக்க அரசு மற்றும் போர் கப்பல்களுக்கு கட்டண விலக்கு இல்லை. பனாமா அரசு திட்டவட்டம். காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக அரபு நாடுகளுக்கு அனுப்ப பிரிட்டன் கடும் எதிர்ப்பு. அமெரிக்காவின் பரிந்துரையை நிச்சயம் ஏற்க மாட்டோம் என நாடாளுமன்றத்தில் பிரிட்டன் அமைச்சர் ஆவேசம். காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள். பாலஸ்தீனியர்களை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றுவதாக மட்டுமே அதிபர் ட்ரம்ப் கூறியதாக வெள்ளை மாளிகை விளக்கம். அமெரிக்காவில் மகளிர் விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் பங்கேற்க தடை. கோப்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து. காசாவில் 94 உறுப்பினர்களை ஹமாஸ் அமைப்பு தூக்கிலிட்டதாக அதிர்ச்சி தகவல். இஸ்ரேலிய பிணை கைதிகளிடம் ஓரின சேர்க்கை உள்ளிட்ட பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து அடுத்தடுத்து விலகும் ஆஸ்திரேலிய முன்னணி வீரர்கள். மிச்சல் மார்ஷ், ஹெசல்வுட் தொடர்ந்து பேட் கமின்ஸும் விலகியதால் ஸ்டீவ் ஸ்மித் அல்லது டிராவிஸ் ஹெட் கேப்டனாக நியமிக்கப்படலாம் என தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.